السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وأصحابه عباد الله، أما بعد، فقد قال الله تعالى في كلامه القديم الفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم، وكذلك نولي بعض الظالمين بعضا بما كانوا يكسبون. صدق الله العظيم. قال النبي صلى الله عليه وسلم: لا تقوم الساعة حتى يبعث دجالون كذابون قريبا من 30. صدق النبي صلى الله عليه وسلم. அளவற்ற அருளாளன், நிகரற்ற நிறைந்த அன்பாளன், எல்லாம் அல்ல அல்லாஹுவின் திருப்பெயரை போற்றி அகில உலகத்திற்கு அருட்கொடையாக அருளப்பட்ட அண்ணல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை போற்றி எனதுரையை ஆரம்பம் செய்கின்றேன். அன்பிற்கினிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தி புகாரி ஷரீஃபிலே 59வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மஜ்லிஸில் அமர்ந்து கொண்டு தமது தோழர்களுக்கு அறிவுரை கூறிக்கொண்டிருக்கின்ற பொழுது ஒரு நாட்டுப்புறத்து அரபி, ஒரு காட்டரபி, அவர் நேராக வந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து, மத்தஸ்ஸாஅ, கியாமத் நாள் எப்போது வரும் என்று கேட்பார். அவர் நாட்டுப்புறத்தார் என்பதை நிரூபித்து விட்டார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஜ்லிஸில் இருக்கிறாங்க, தமது தோழர்களுக்கு அறிவுரை சொல்லிக் கொண்டிருக்கிறாங்க. அப்ப இந்த நேரத்தில் பேச்சு கொடுக்க கூடாது. அவர் மத்தஸ்ஸாஅ, கியாமத் நாள் எப்போது வரும், இந்த உலகம் எப்போது அழிக்கப்படும் என்று அவர் கேட்ட பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிறுத்தாமல் தமது அறிவுரையை, தமது பயானை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொடர்ந்து கொண்டார்கள், தொடர்ந்து செய்தார்கள். அப்ப இதை பார்த்து கேள்விப்பட்ட சில நபித்தோழர்கள் என்ன சொல்றாங்கன்னா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த காட்டரபி கேட்ட கேள்வியை கேட்டிருப்பார்கள், ஆனால் அவருக்கு பதில் சொல்ல விரும்பாமல் தமது உரையை அவர்கள் தொடர்ந்து கொண்டிருப்பார்கள் என்று ஒரு சில நபித்தோழர்கள் பேசிக்கொண்டார்கள். இன்னும் சில நபித்தோழர்கள் என்ன சொல்றாங்கன்னா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர் என்ன சொன்னார் என்பதை ஏறெடுத்தும் கேட்கவில்லை, அதை பொருட்படுத்தவில்லை. பொருட்படுத்தாமல் தமது பயானை, தமது உரையை, அறிவுரையை தொடர்ந்தார்கள் என்று இன்னும் சில நபித்தோழர்கள் பேசிக்கொண்டார்கள். உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகம் எப்போது அழியும் கேட்டார்ல, அவர் எங்கப்பா அப்படின்னு கேட்கிறான். ஐன உராஹு அஸ்ஸாயில் அனிசா, கியாமத் நாள் எப்போது வரும் என்று எவர் கேள்வி கேட்டார், அவர் எங்கே
என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்ட பொழுது கால ஹா அன யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதர் அவர்களை நான் தான் கேட்டேன் அப்படின்னு அந்த காட்டரபி அந்த கிராமவாசி அவர் வந்து சொல்லுவார், நான் தான் கேட்டேன் அப்படின்னு. அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சந்தர்ப்பத்தில் கியாமத்து நாளுடைய ஒரு அடையாளத்தை சொல்லுவார்கள். அது சாதாரண அடையாளம் அல்ல, பெரிய அடையாளங்கள் இருக்கிறது. இந்த உலகம் அழிவதற்கு முன்னால் சிறு சிறு அடையாளங்கள் வந்து கொண்டே இருக்கும், நாம பார்த்து கொண்டே இருக்கிறோம். இன்னும் பெரும் பெரும் அடையாளங்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கோடிட்டு காட்டுவார்கள். பல அடையாளங்கள் இருக்கிறது. இந்த நபி மொழியில ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு அடையாளத்தை சொல்லுவார்கள். என்ன சொல்லுவாங்கன்னா, ஃபஇதா புய்யிஅத்தில் அமானத்து ஃபன்தலிரிஸ் ஸாஆ, அமானிதம் பால்படுத்தப்பட்டால் நீ உலக அழிவை, உலக அழிவின் நாளை நீர் எதிர்பாரும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க. அமானிதம் பல அர்த்தங்கள் இருக்கிறது, சொல்றதுக்கு நேரம் கிடையாது. அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி சொல்லுவார். இப்ப திரும்ப கேட்பாரு, கைஃப இலாத்துஹா, அமானிதன் சொல்றீங்க, அமானிதத்தை பால்படுத்துவது என்று நபியே நாயகமே நீங்க சொல்றீங்கள, அந்த அமானிதத்தை எப்படி பால்படுத்துவது, எப்படி பாழாக்குவது என்று அந்த கிராமவாசி கேட்ட பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இடத்துல பதிவு செய்வாங்க, இதா உஸ்ஸிதல் அம்ரு இலா கைரி அஹ்லிஹி ஃபன்தலிரிஸ் ஸாஆ, ஒரு பொறுப்பு ஒப்படைக்கப்படுகிறது. பொறுப்புன்னு சொல்றாங்க, அது எல்லா பொறுப்புகளையும் எடுத்துக்கொள்ளும். தலைமை பொறுப்பை எடுத்துக்கொள்ளும், அரசியல் தலைமையை எடுத்துக்கொள்ளும், கட்சி தலைமையை எடுத்துக்கொள்ளும், ஒரு கம்பெனியினுடைய பொறுப்பு தலைமை எடுத்துக்கொள்ளும், அல்லது ஒரு ஜமாத்தினுடைய பொறுப்பை எடுத்துக்கொள்ளும். எல்லா பொறுப்புகளையும் ஒட்டுமொத்தமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, இதா உஸ்ஸிதல் அம்ரு இலா கைரி அஹ்லிஹி, தகுதி இல்லாதவனிடம் தலைமை பொறுப்பு ஒப்படைக்கப்பட்டால், அது ஆட்சியா இருந்தாலும் சரி, கட்சியா இருந்தாலும் சரி, நாடாக இருந்தாலும் சரி, வீடாக இருந்தாலும் சரி, கம்பெனியாக இருந்தாலும் சரி, பெரும் பெரும் நிறுவனமாக இருந்தாலும் சரி, இப்படி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க. அப்ப தகுதி இல்லாதவரிடம் தலைமை பொறுப்பு ஒப்படைக்கப்பட்டால் ஃபன்தலிரிஸா, அப்பவுமே நீங்க நினைச்சுக்கிடுங்க, கியாமத்து நாள் வந்து விட்டது. அப்ப கண்ணியமிக்கவர்களே, இப்ப நாம கியாமத்து நாளுடைய நெருக்கத்தில் இருக்கிறோம். பெரும் அடையாளம், இது ஒரு அடையாளம். கண்ணியமிக்கவர்களே, வேறொரு ஹதீஸ்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்ற பொழுது, அதாவது ஆட்சி பொறுப்பு கூட அமானிதம் என்று கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவாங்க. முஸ்லிம்ல பதிவு செய்யப்பட்ட ஒரு ஹதீஸ். என்ன அப்படின்னா, அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல வந்து, அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, அலா தஸ்தஅமிலுனி, என்னை ஒரு அதிகாரியாக தேர்ந்தெடுக்க கூடாதா, ஒரு தலைமை பொறுப்புக்கு என்னை நீங்கள் தேர்ந்தெடுக்க கூடாதா என்று அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து கேட்ட பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்லுவாங்க, யா அபூதர், அபூதர் அவர்களே, இன்னக லைஃபுன், நீர் ஒரு அப்பாவி, நீர் ஒரு பலகீனமான மனிதர், வ இன்னஹா அமானத்துன், தலைமை பொறுப்பு என்பது அமானிதம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்க, நீ ஒரு அப்பாவி, நீர் ஒரு பலகீனமான மனிதர்,
தலைமை பொறுப்பு என்பது அமானிதம். அதை உம்மால் சுமக்க முடியுமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு வ இன்னஹா யௌமல் கியாமத்தி ஹிஸியுன் வ நதாமத்துன் இல்லா மன் அகதஹா பிஹக்கிஹா வ அத்தல்லதி அலைஹி ஃபீஹா. எவனுக்கு தலைமை பொறுப்பு கொடுக்கப்பட்டு அதனுடைய கடமைகளை உரிமைகளை எவன் நிறைவேற்றவில்லையோ அந்த தலைமை பொறுப்பு என்பது நாளை கியாமத்து நாளையில அவனை பழிவாங்கும். அதுவே அவனுக்கு கேடாக அமையும், கைசேதமாக அமையும், இழிவாக அமையும். அபூதர் அவர்களே, அதற்கு நீர் சரிபட்டு வரமாட்டீர். எனது நண்பர் நீர் ஒரு நல்ல மனிதர், அது உமக்கு தேவையில்லை என்று நபிகள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவாங்க. கண்ணியமிக்கவர்களே, அப்ப இந்த இடத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆட்சி பொறுப்பை, தலைமை பொறுப்பை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க? அமானிதம் என்று சொன்னாங்க. அப்ப கண்ணியமிக்கவர்களே, இப்படிப்பட்ட ஒரு ஆட்சி பொறுப்பு ஒருவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, தலைமை பொறுப்பு ஒருவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவன் அதை துஷ்பிரயோகம் செய்தால், அதை பாழாக்கினால், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்க? கியாமத்து நாளை எதிர்பாரும். அப்ப கண்ணியமிக்கவர்களை சிந்தித்து பாருங்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்ற பொழுது கியாமத்து நாளுடைய பல அடையாளங்களை சொல்லி காட்டுறாங்க. ஒரு ஹதீஸ் திருமதியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஒரு 10 அடையாளங்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவாங்க. அதிலே குறிப்பிட்ட ஒரு அடையாளத்தை சொல்லுகின்ற பொழுது, ஒரு கூட்டத்திற்கு, ஒரு சமுதாயத்திற்கு தலைவனாக வரக்கூடியவன் பாவியாக இருப்பான், பெரும் பாவம் புரிந்தவனாக இருப்பான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க. வசாதல் கபீலத்த ஃபாசிகுஹு, ஒரு சமுதாயத்தை வழிநடத்தி செல்லக்கூடியவன் அவன் யோகியனா இருக்க மாட்டான், அயோக்கியனா இருப்பான். அவன் அப்பாவியா இருக்க மாட்டான், பாவியா இருப்பான். அப்ப இப்படிப்பட்டவன் தலைமை பொறுப்புக்கு வருகின்ற பொழுது, ஒரு அயோக்கியன் வந்தால், ஒரு பெரும் பாவி வந்தால், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, கியாமத் நாள் வந்து விட்டது. கண்ணியமிக்கவர்களே, ஒரு 10 அடையாளங்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு, இதுவெல்லாம் நடந்தால் ஃபல்யர்தகிபு, நீங்கள் எதிர்பாருங்கள், அவர்கள் எதிர்பார்க்கட்டும். என்ன அப்படின்னா, செந்நிற காற்றை அவர்கள் எதிர்பார்க்கட்டும், நிலநடுக்கத்தை அவர்கள் எதிர்பார்க்கட்டும், பூமி புதையுண்டு போவதை அவர்கள் எதிர்பார்க்கட்டும், உருமாற்றம் ஏற்படுவதை அவர்கள் எதிர்பார்க்கட்டும், கல்மலை பொழிவதை எதிர்பார்க்கட்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றான். இன்னைக்கு ஏராளமான நிலநடுக்கங்கள், இதுவெல்லாம் அடையாளங்கள். என்ன அடையாளம் அப்படின்னா, அப்ப உள்ளூர்ல இருந்து உலக அளவு வரைக்கும் அரசியல்வாதி தலைமை பொறுப்புக்கு வரக்கூடியவன் எப்படிப்பட்டவனாக இருக்கிறான் என்று சொன்னால், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவித்த அந்த முன்னறிவிப்பின்படி ஒரு நாட்டை வழிநடத்தி செல்லக்கூடியவன் நல்லவனா இல்ல, பாவியா இருக்கிறான். அப்ப இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு வருகின்ற பொழுது செந்நிற காற்று இந்த உலகத்தில் வீசும், அடிக்கடி பூகம்பம் நடக்கும். அப்போ புதையுண்டு போவீர்கள், உருமாற்றம் செய்யப்படுவீர்கள், கல்மலை பொழியப்படும். எப்படி நூலில் கோர்க்கப்பட்ட அந்த பாசிகள், அந்த நூலு அருந்து விடுகின்ற பொழுது ஒன்றன் பின் ஒன்றாக அந்த பாசி தொடர்ந்து கீழே விழுகிறதோ, அதே போன்று இப்படிப்பட்ட அடையாளங்களை நீங்கள் எதிர்பாருங்கள் என்று நபிகள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க. அந்த அடையாளத்தை நாம் ஒன்றாக எதிர்பார்த்துட்டு தான் இருக்கிறோம். ஆங்காங்கே பூகம்பங்கள் நடக்கிறது, ஆங்காங்கே நிலநடுக்கம், ஆங்காங்கே நிலச்சரிவு, இதுவெல்லாம் கியாமத்து நாளுடைய அடையாளங்களில் கட்டுப்பட்டது. இன்னொரு ஹதீஸ்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்ற பொழுது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க,
லா தகூமு ஸாஅ, கியாமத் நாள் என்பது வராது. எது வரைக்கும் வராது? ஹத்தா யுபஅஸூன தஜ்ஜாலூன கذாபூன கரீபம் மின் ஸலாஸீன். 30 தஜ்ஜால்கள், பொய்யர்களான 30 தஜ்ஜால்கள் இந்த உலகத்தில் வரும் வரைக்கும் கியாமத் நாள் வராது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிறாங்க. ஒரு பெரிய தஜ்ஜால் கடைசியில் வருவான், கிளைமாக்ஸில் வரக்கூடியவன் உண்மையான தஜ்ஜால். அதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லா நபிமார்களும் அந்த தஜ்ஜாலை பற்றி குறிப்பிட்டிருக்கிறாங்க. அந்த பெரிய தஜ்ஜாலுக்கு முன்னால இந்த உலகத்தில் சின்ன சின்ன தஜ்ஜால்கள், பொய்யர்கள், பொய் பேசுவான், எதெடுத்தாலும் பொய் பேசுவான். கண்ணியமிக்கவர்களே, அந்த தஜ்ஜால்களை இந்த உலகம் பார்த்து கொண்டிருக்கிறது, அந்த பொய்யர்களை இந்த தேசம் பார்த்து கொண்டிருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸ்ல தெரிவிப்பாங்க, முஸ்லிம்ல பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்ற பொழுது, இன்ன பைன யதஇ ஸாஅ கர்ராபி, கியாமத் நாளுக்கு முன்னால, இந்த உலகம் அழிக்கப்படுவதற்கு முன்னால பொய்யர்கள் தோன்றுவார்கள். எதை பேசினாலும் பொய், மாயில உண்மையே வராது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸை பதிவு செய்கிறார்கள். இன்னொரு ஹதீஸ் முஸ்லிம்ல பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்ற பொழுது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, யகூனு ஃபி ஆகிரி ஸமானி தஜ்ஜாலூன கذாபூன, உலகத்தினுடைய கடைசி காலகட்டத்தில் பொய்யர்களான தஜ்ஜால்கள் தோன்றுவார்கள். யாதூனகும் மினல் அஹாதீஸ் பிமா லம் தஸ்மஉ அன்தும் வலா ஆபாவுக்கும். அவன் பேசுவான், பொய் பேசுவான், பொய் பேசுவான். அதை நீங்களோ உங்களுடைய தந்தைமார்களோ மூதாதையர்களோ அவர்கள் கூட கேட்டிருக்க மாட்டாங்க. புதுசு புதுசா பொய் பேசுவான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, இப்படிப்பட்ட பொய்யர்கள், அயோக்கியர்கள் இந்த உலகத்திலே தஜ்ஜால்கள் தோன்றுவார்கள். ஃபஇய்யாகும் வஇய்யாகும், நான் அவர்களையும் உங்களையும் எச்சரிக்கை செய்கிறேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, லா யுதில்லூனகும், பொய் பேசி மக்களை கவர்ந்து வாக்குகளை சேகரிப்பார்கள், அவர்கள் உங்களை வழிகெடுத்து விட வேண்டாம். வலா யஃப்தினூனகும், உங்களை அவர்கள் குழப்பத்தில் ஆட்படுத்திவிட வேண்டாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, ரூம்பு போட்டு யோசிப்பான், இஸ்லாமியர்களின் மீது என்னென்ன பொய்களை பேசலாம் அப்படின்னு ரூம்பை போட்டு யோசிச்சு ஒரு பட்டியலை தயாரிச்சு மக்கள் முன் அவர்கள் சமர்ப்பிப்பார்கள். இதுவரைக்கும் நீங்க கேட்டிருக்கவே மாட்டீங்க, இதுவரைக்கும் யாருமே உலகத்தில் சொல்லியிருக்க மாட்டாங்க. அப்படிப்பட்ட அந்த பொய்கள் உங்களுடைய மூதாதையர்கள் கேட்டிருக்க மாட்டார்கள். அவர்களை குறித்து நான் எச்சரிக்கை செய்கிறேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, மக்களை வழிகெடுப்பார்கள், அவர்கள் மக்களுக்கு மத்தியிலே குழப்பத்தை ஏற்படுத்துவார்கள். அப்ப இப்படிப்பட்ட அயோக்கியர்களை கண்டு நீங்கள் அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பு தேடுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க. இன்னொரு ஹதீஸ்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்ற பொழுது, இந்த பொய் பேசக்கூடியவர்கள் யார் தெரியுமா? முனாஃபிகீன்கள். அது எலெக்ஷன் சமயத்தில் கேட்கவே வேண்டாம். ஆயத்துல் முனாஃபிகி ஸலாத்துன், நயவஞ்சகனுடைய அடையாளங்கள் 3. இதா ஹத்தஸ கதப, பேசினா வாயிலிருந்து வரக்கூடியதெல்லாம் பொய். வைதா வாதா அஹ்லஃப, வாக்கு கொடுத்தால் மாறு செய்வான். வைதக்துமின கான, நம்பினால் மோசடி செய்வான். இவன் யாரு? இவன் முனாஃபிக்கு. அப்ப முனாஃபிக்குடைய தன்மை என்னது? பொய் பேசுறது. இன்னல் முனாஃபிகீன ஃபி தர்கில் அஸ்ஃபலி மினன் நார், காஃபிர்களை விட, இணை வைப்பவர்களை விட இந்த அயோக்கிய தஜ்ஜால்கள், இந்த பொய்யர்கள் ஆக நரகத்தில் கீழ்மட்டத்தில் இவர்கள் கிடப்பார்கள் என்று எல்லாம் அல்ல அல்லாஹ் அல் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். அப்ப கண்ணியமிக்கவர்களே, இப்படிப்பட்ட பொய்யர்களிடம் இருந்து இந்த உலகம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று சொன்னால், இந்த தேசம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று சொன்னால், அல்லாஹ்விடத்திலே நாம் கையேந்தி துஆ கேட்க வேண்டும். கண்ணியமிக்கவர்களே, ஹசன் பஸரி
ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் பெரிய கொடியவன், ஆட்சி பொறுப்புல இருந்தான், பெரும் பெரும் நபித்தோழர்களை படுகொலை செய்தான். நூற்றுக்கணக்கான நபித்தோழர்களை படுகொலை செய்த அந்த ஹஜ்ஜாஜ், அவனை பத்தி ஹசன் பஸரி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லுகின்ற பொழுது, அவன் அல்லாஹ்வுடைய அதாபு. ஹஜ்ஜாஜ் என்பவன் யாரு? அல்லாஹ்வுடைய அதாபு. சரி, அல்லாஹ்வுடைய அதாபை கையால தடுக்க முடியுமா? ஐயா, அல்லாஹ்வுடைய அதாபை கையால தடுக்க முடியாது. அல் குர்ஆனிலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுகின்ற பொழுது, வலகத் அகதுனாகும் பில் பஸாஇ வதர்ரா லஅல்லஹும் யதல்லரூன். இன்னொரு வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகின்ற பொழுது, அல்லாஹ் உங்களை தனது அதாபை கொண்டு உங்களை பிடித்தால் ஃபமஸ்தகானு லிரப்பிஹிம் வமா யதல்லரூன். அல்லாஹ்வுடைய அதாபை கையால் தடுக்க முடியாது. நீங்கள் பணிந்தவர்களாக தாழ்ந்தவர்களாக அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்யுங்கள். கண்ணியமிக்கவர்களே, அப்ப இந்த தேசத்தில் பாசிசம் என்பது அல்லாஹ்வுடைய அதாபு. அதை கையால் ஓட்டு போட்டு இந்த கையால தடுக்க முடியுமா? கள்ள ஓட்டு போட்டு வந்துருவான். அப்ப அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுகின்ற பொழுது, அநியாயக்கார ஆட்சியாளன், கொடுமைக்காரன் அவன் வருகின்ற பொழுது அவனை ஓட்டு போட்டு அந்த கையாலும் தடுக்க முடியாது. எதையாலும் தடுக்க முடியாது. ஃபமஸ்தகானு லிரப்பிஹிம் வமா யதல்லரூன். நீங்கள் அல்லாஹ்விடம் பணிந்தவர்களாக தாழ்ந்தவர்களாக குடிந்தவர்களாக அல்லாஹ்விடத்தில் கையேந்தி துஆ செய்யுங்கள். அப்போதுதான் இந்த அதாபை உங்களால் நீங்கள் வராமல் பாதுகாக்க முடியும் என்று எல்லாம் வல்ல அல்லாஹ் அல் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். கண்ணியமிக்கவர்களே, முதல் கட்டம் தேர்தல் வாக்களிப்பு நடந்துவிட்டது. இன்று இரண்டாவது கட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நடப்பது நல்லதாக நடக்கட்டும், அல்லாஹ்விடத்தில் துஆ செய்ய வேண்டும். இது போக இன்னும் 5 கட்டங்கள் இருக்கிறது. நாம வாக்களிச்சிட்டோம். இப்ப நாம என்ன செய்யறது அப்படின்னா, இந்திய சமூகமாக இருக்கக்கூடிய நாம் ஒரு ஒற்றுமையாக நாம் வாழ வேண்டும் என்று சொன்னால் இந்த பாசிசத்தை கருவறுக்க வேண்டும். கண்ணியமிக்கவர்களை, வெறுப்பு அரசியலை வேறறுக்க வேண்டும். அதற்கு என்ன சொல்லணும் அப்படின்னா, இந்த தேசத்தை ஆளக்கூடியவர்கள் நல்லவர்கள் ஆள வேண்டும். நாம் அல்லாஹ்விடத்தில் நாம் துஆ செய்ய வேண்டும். ஏனென்று சொன்னால், நாம் ஓட்டு போட்ட இந்த மை என்பது என்ன அப்படின்னா, நமது தேசத்தின் எதிர்காலத்தை தீர்மானிக்கக்கூடிய ஆளுமை. இது சாதாரண மை நினைக்கிறோம். என்னது? நமது தேசத்தின் எதிர்காலத்தை தீர்மானிக்கக்கூடிய ஆளுமை, தேச மக்களின் தலையெழுத்தை தீர்மானிக்கும் ஆளுமை. இதை வச்சு தான் நம்ம தேர்வு செய்கிறோம், நாளைக்கு வரக்கூடிய ஆட்சியாளன் எப்படி இருப்பான் என்று. அப்ப கண்ணியமிக்கவர்களே, தேசமய எதிர்பார்க்கும் நன்மை. நாம் ஓட்டு போட்டது நல்லவன் வர வேண்டும். தேசமே எதிர்பார்க்கும் நம்பகத்தன்மை, தேசமே எதிர்பார்க்கும் சகிப்புத்தன்மை, தேசமே எதிர்பார்க்கும் விட்டு கொடுக்கும் மனப்பான்மை, தேசமே எதிர்பார்க்கும் தியாக மனப்பான்மை, தேசமே எதிர்பார்க்கும் உயர்ந்த மனப்பான்மை, தேசமே எதிர்பார்க்கும் இரக்கத்தன்மை, தேசமே எதிர்பார்க்கும் ஒற்றுமை. இது சாதாரண மை அல்ல. தேசமே எதிர்பார்க்கும் ஒற்றுமை. இந்த தேசமே எதிர்பார்க்கும் சம உரிமை. இந்த தேசமே எதிர்பார்க்கும் மனித உரிமை. இந்த தேசமே எதிர்பார்க்கும் வாழ்வுரிமை. இந்த தேசமே எதிர்பார்க்கும் பேச்சுரிமை. இந்த தேசமே எதிர்பார்க்கும் எழுத்துரிமை. இந்த தேசமே எதிர்பார்க்கும் குடியுரிமை. குடியுரிமையை பறிக்க போறான், இஸ்லாமுடைய குடியுரிமையை ஊடுருவல்காரர்கள் என்று போய் பேசுகிறார்கள். அப்ப இது சாதாரண மை அல்ல. இந்த தேசமே எதிர்பார்க்கும் நடமாடும் உரிமை. இந்த தேசமே எதிர்பார்க்கும் தட்டி கேட்கும் உரிமை. இந்த தேசமே எதிர்பார்க்கும் பொது உடைமை. இந்த தேசமே எதிர்பார்க்கும் கல்வி உரிமை. இந்த தேசமே எதிர்பார்க்கும் நன்மை. இந்த தேசமே எதிர்பார்க்கும் உண்மை. இந்த தேசமே எதிர்பார்க்கும் நேர்மை. இந்த தேசமே எதிர்பார்க்கும் வாய்மை. இந்த தேசமே எதிர்பார்க்கும் மத உரிமை. இந்த தேசமே எதிர்பார்க்கும் தனி மனித உரிமை. இந்த தேசமே எதிர்பார்க்கும் மென்மை. இந்த தேசமே எதிர்பார்க்கும் உதவிடும் தன்மை.
இந்த தேசமே எதிர்பார்க்கும் சேவை மனப்பான்மை, இந்த தேசமே எதிர்பார்க்கும் நலிந்தவருக்கு முன்னுரிமை, இந்த தேசமே எதிர்பார்க்கும் பிறரை நேசிக்கும் தன்மை, இந்த தேசமே எதிர்பார்க்கும் மன்னிக்கும் மனப்பான்மை, இந்த தேசமே எதிர்பார்க்கும் சமமாக நடக்கும் தன்மை. இந்த மை ஃபுல்லா இதுக்கு ஃபுல்லா பொருந்தும். நாளை ஆளுமையை நாம் தேர்ந்தெடுக்கிறோம் என்று சொன்னால் இப்படிப்பட்டவர்கள் வர வேண்டும். தேசம் எதிர்க்கும் பொறாமை வரக்கூடாது, தேசம் எதிர்க்கும் பொய்மை, தேசம் எதிர்க்கும் இல்லாமை, தேசமே எதிர்க்கும் கல்லாமை, தேசமே எதிர்க்கும் தீமை, தேசமே எதிர்க்கும் தீண்டாமை, தேசமே எதிர்க்கும் சமத்துவமின்மை, தேசமே எதிர்க்கும் நயவஞ்சகத்தன்மை, தேசமே எதிர்க்கும் சர்வாதிகாரத்தன்மை, தேசமே எதிர்பார்க்கும் பிரித்தாளும் தன்மை, தேசமே எதிர்க்கும் சாதிய கொடுமை, இந்த தேசமே எதிர்க்கும் மதவாதத்தன்மை, இந்த தேசமே எதிர்க்கும் மத வேற்றுமை, நிறைவேற்றுமை, ஒளிவேற்றுமை, இனவேற்றுமை, இந்த தேசமே எதிர்க்கும் பகமை, இந்த தேசமே எதிர்க்கும் அபாயத்தன்மை, இந்த தேசமே எதிர்க்கும் அராஜகத்தன்மை, இந்த தேசமே எதிர்க்கும் தீவிர வலதுசாரித்தன்மை, பிற்போக்குத்தன்மை, வறுமை, பசிக்கொடுமை, பாலியல் வன்கொடுமை, கலவரத் தீமை, அடக்கியாலும் சர்வாதிகாரத்தன்மை, இந்த தன்மைகளை இந்த மைகளால் எதிர்க்கிறோம். ஏற்கனவே சொன்ன ஆளுமை, நல்ல பண்பு, அதை நாம் ஆதரிக்கிறோம். எனவே இன்ஷா அல்லாஹ் 7 கட்டங்களாக நடைபெறக்கூடிய இந்த தேசத்தின் தேர்தல் ஒரு தலையெழுத்தை தீர்மானிக்கக்கூடியதாக இருக்கிறது. எனவே இன்ஷா அல்லாஹ் நல்ல ஆட்சியாளர்களை எல்லாம் வல்ல அல்லாஹ் இந்த தேசத்திற்கு வழங்குவானாக. நாம் அல்லாஹ்விடத்தில் துஆ செய்யணும். எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு ஒன்றும் செய்ய முடியாது. அல்லாஹ்விடத்தில் நாம கேட்கக்கூடிய துஆ நமது வளர்ச்சிக்கு, நாட்டின் வளர்ச்சிக்கு, ஒற்றுமைக்கு நாம் அல்லாஹ்விடத்தில் துஆ கேட்கின்ற பொழுது நிச்சயமாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நிச்சயமாக கபூல் செய்வான். சர்வாதிகாரத்திற்கு சமாதி கட்டுவான். எல்லாம் வல்ல அல்லாஹ் அதற்கு வாய்ப்பை இந்த மையின் மூலமாக, இந்த தேர்தலின் மூலமாக எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜனநாயகம் மலர்வதற்கு, சர்வாதிகாரம் ஒளிவதற்கு எல்லாம் வல்ல இறைவன் கிருபை செய்வானாக. வாஹிர் தாவாகும் அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.